வணக்கம். இப்போ சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரே பேச்சாதான் இருக்கு. ஃபேஸ் ஐசிங். எல்லாரும் முகத்துல ஐஸ் கட்டிய தேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது நிஜமாவே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதா இல்ல வெறும் ட்ரெண்ட் தானா? வாங்க இந்த குளிர்ந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம். பளபளப்பான சூப்பரான சருமத்துக்கு உங்க வீட்டு ஃப்ரீசர் தான் ரகசியம்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுதான் இந்த ஃபேஸ் ஐசிங் ட்ரெண்டோட பெரிய வாக்குறுதி. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? வாங்க ஆராய்ஞ்சு பார்க்கலாம். முதல்ல இந்த ஐஸ் ஃபேஷியல் எப்படி இவ்ளோ பெரிய ட்ரெண்ட் ஆச்சுன்னு பார்ப்போம். நீங்க இன்ஸ்டாகிராமோ டிக்டாக் எங்க போனாலும் செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு எல்லாரும் ஐஸ் கட்டிய முகத்துல தேய்ச்சு இதுதான் என் பளபளப்பான சருமத்தோட ரகசியம்னு சொல்றாங்க. உண்மையாவா? அப்போ இந்த ஸ்கின் ஐசிங்னா என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஐஸ் கட்டிய நேரடியாவோ இல்லனா ஐஸ் ரோலர் மூலமாவோ முகத்துல அப்ளை பண்றது. சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு பாத்திரம் நிறைய ஐஸ் தண்ணியை எடுத்து அதுல முகத்தையே முக்கி எடுக்கிறாங்க. இதுக்கு இதெல்லாம் செய்யறாங்கன்னா ஏகப்பட்ட அழகு நன்மைகள் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. சரி, முதல்ல இதுக்கு ஆதரவா பேசுறவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இந்த ஐஸ் கட்டிய முகத்துல பயன்படுத்துறதுனால என்னென்ன மாயஜாலம் நடக்கும்னு அவங்க நம்புறாங்கன்னு பார்க்கலாம். காலையில எழுந்ததும் முகம் வீக்கமா இருக்கா? ஐஸ் வைங்க, சரியாயிடும். கருவளையங்கள் இருக்கா? ஐஸ் வைங்க. சருமம் டல்லா இருக்கா? அதுக்கும் ஐஸ் தான். முகப்பரு வருதா? அதுக்கும் ஐஸ் தான் தீர்வுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா முகத்துல இருக்கிற துளைகளை சுருக்கிறதுல இருந்து ஸ்கின்னை நல்லா டைப் ஆக்குற வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இதை கேட்டா யாருக்கு தான் இதை ட்ரை பண்ணணும்னு தோணாத சொல்லுங்க. ஆனா இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? இது வெறும் சோஷியல் மீடியா மிகைப்படுத்தலா? இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம். இது பற்றி அறிவியல் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது. மிக்கல் பல்கலைக்கழகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஐஸ் மட்டுமே எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் நினைக்கிறது ஒரு கட்டுக்கதைன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு இது ஒரு மாற்று கிடையவே கிடையாது. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் புள்ளி. முதல்ல இந்த முகவீக்கத்தை பத்தி பார்ப்போம். நீங்க ஐஸ் கட்டிய முகத்துல வைக்கும்போது நம்ம தோலுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன இரத்த குழாய்கள் எல்லாம் அந்த குளிர்ச்சிக்கு சுருங்கிடும். அதனால டக்குன்னு பார்க்கும்போது முகம் கொஞ்சம் வீக்கம் வடிஞ்ச மாதிரி தெரியும். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். உங்க முகம் பழையபடி சூடானதும் அந்த இரத்த குழாய்கள் மறுபடியும் விரிஞ்சிடும், வீக்கமும் அப்படியே திரும்பி வந்துடும். சொல்லப்போனா இது ஒரு தற்காலிகமான மேஜிக் ஷோ மாதிரி தான். அடுத்ததா சருமத் துளைகள். ஐஸ் வச்சா துளைகள் சுருங்கிடும், முகம் கண்ணாடி மாதிரி ஆயிடும்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம துளைகளோட அளவை மாத்தவே முடியாது. அது நம்ம மரபணு சம்பந்தப்பட்டது. ஐஸ் வேணும்னா தற்காலிகமா சருமத்தை கொஞ்சம் டைட்டாக்கி துளைகள் சின்னதான மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா உங்க துளைகளோட அளவை அது ஒருபோதும் நிரந்தரமா குறைக்காது. சரி, முகப்பருவுக்கு ஐஸ் உதவுமா? ஆமா. ஒரு பெரிய முகப்பரு வந்த இடத்துல ஐஸ் வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற வலி, எரிச்சல் இதெல்லாம் குறையலாம், இதமா இருக்கலாம். ஆனா முகப்பருவுக்கு மூல காரணமான பாக்டீரியாவையோ அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தியையோ ஐஸ் என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ணாது. அதனால இது ஒரு சரியான சிகிச்சை கிடையாது. இதுதான் எல்லாத்துலயும் பெரிய கட்டுக்கதை. ஐஸ் நம்ம சருமத்தை ஹைட்ரேட் பண்ணும், அதாவது நீரேற்றமாக்கும்னு சொல்றது. ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிரானது. ஐஸை நேரடியா முகத்துல வைக்கும்போது அது நம்ம சருமத்தை பாதுகாக்கிற இயற்கையான எண்ணெய் பசியை நீக்கிடும். இதனால உங்க சருமம் நீரேற்றமாவதற்கு பதிலா இன்னும் வறண்டு போகத்தான் வாய்ப்பு அதிகம். அப்போ ஐஸ் உதவாதுன்னா நம்ம சருமம் எப்படிதான் ஈரப்பதமா இருக்கு? வாங்க நம்ம உடலுக்குள்ளேயே நடக்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். அக்வாபோரின்கள்னு எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத நம்ம சரும செல்களுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி வாட்டர் பைப்ஸ்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த பைப்ஸ் வழியா தான் தண்ணியும் கிளிசரால் மாதிரியான ஈரப்பதத்தை ஈர்க்கிற பொருளும் நம்ம சருமத்தோட ஆழமான அடுக்குகளுக்கு போகுது. இதுதான் உண்மையான நீரேற்றம். அப்போ உண்மையான ஹைட்ரேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம உடம்புல AQP3 அப்படின்னு ஒரு அக்வாஃபோர்ன் இருக்கு. அது என்ன பண்ணும்னா கிளிசரால நம்ம ஸ்கின் செல்களுக்குள்ளார இழுத்துட்டு வரும். இந்த கிளிசரால் இருக்குல்ல, அது ஒரு சூப்பர் காந்த மாதிரி சுத்தி இருக்கிற தண்ணியெல்லாம் கப்புன்னு புடிச்சு இழுத்து வச்சுக்கும். இதனால நம்ம சருமத்துக்குள்ளேயே ஒரு சின்ன டேம் கட்டின மாதிரி ஒரு எஃபெக்ட் உருவாகுது. இதுதாங்க உள்ளேந்து வர உண்மையான ஹைட்ரேஷன். வெளியேந்து தேய்க்கிற ஒரு ஐஸ் கட்டிக்கு இந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது இல்லையா? சரி, நீரேற்றத்துக்கு தீர்வு நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. அப்போ முகவீக்கத்துக்கு? அதுக்கும் ஐஸ் கட்டியை விட ஒரு சூப்பரான தீர்வு நம்ம உடம்புலயே இருக்கு. அதுதான் நிணநீர் மண்டலம். அதாவது நம்ம உடம்போட நேச்சுரல் ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் நம்ம முகத்துல தேங்கி இருக்கிற தேவையில்லாத நீரையும் கழிவுகளையும் வெளியேத்துது. நீங்க ஒரு ஃபேஷியல் மசாஜ் பண்ணும்போது இல்ல லேசா முகத்தை மசாஜ் செய்யும்போது இந்த நிணநீர் மண்டலத்தை நீங்க தூண்டி விடுறீங்க. இதனால வீக்கம் இயற்கையாவே ரொம்ப திறமையா குறையுது. ஐஸ் கட்டியோட தற்காலிக விளைவை விட இது ரொம்பவே சிறந்த நிரந்தரமான தீர்வு.
இதுவரைக்கும் ஃபேஸ் ஐசிங் ஏன் வேலை செய்யாதுன்னு பார்த்தோம். ஆனா விஷயம் அதோட முடியல. சில சமயம் இது நன்மையை விட தீமையை தான் அதிகமா செய்யும். இதனால வர்ற உண்மையான ஆபத்துகள் என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். ஐஸ் பர்ன் இது ஒரு உண்மையான மருத்துவ பாதிப்பு. நம்ம சர்ம செல்களுக்குள்ள இருக்கிற தண்ணீர் ஐஸ் கட்டியை நேரடியா வைக்கும்போது உறைஞ்சு போய் கூர்மையான பனிக்கட்டிகளா மாறிடும். இது செல்களோட சுவரை கிழிச்சு சேதப்படுத்திடும். இது சாதாரண எரிச்சல் இல்ல, இது ஒருவிதமான டிஷ்யூ டேமேஜ். இதனால ஐஸ்பான் மட்டும் இல்ல, முகத்துல இருக்கிற சின்ன சின்ன இரத்த குழாய்கள் உடைஞ்சு நிரந்தரமா முகம் சிவந்து போகலாம். நம்ம சர்மத்தோட முக்கியமான பாதுகாப்பாரனே சேதமடையலாம். உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் சர்மம் இருந்தா நீங்க இன்னும் பல மடங்கு ஜாகிரதையா இருக்கணும். இவ்ளோ தெரிஞ்ச பிறகும் நீங்க இத முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுங்க. முதலாவது, ஐஸை நேரடியா முகத்துல வைக்காதீங்க, ஒரு மெல்லிய துணியில சுத்தி பயன்படுத்துங்க. ரெண்டாவது, 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மேல வேண்டாம். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, உங்க சருமம் சொல்றத கேளுங்க. லேசான எரிச்சல், வலி வந்தா கூட உடனே நிறுத்திடுங்க. ஆக, இந்த ஐசிங் ட்ரெண்டோட மிகைப்படுத்தப்பட்ட வாக்குறுதிகள் என்ன, அதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் என்ன, அதனால வர்ற ஆபத்துகள் என்னன்னு எல்லாத்தையும் இப்போ நாம பார்த்தாச்சு. இந்த அட்டவணை எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது. பாருங்க, ஒரு பக்கம் உடனடி பொலிவுன்னு கவர்ச்சியான வாக்குறுதிகள், இன்னொரு பக்கம் எல்லாமே தற்காலிகம்னு சொல்ற அறிவியல் உண்மைகள். அது மட்டும் இல்லாம ஐஸ்பர்ன் மாதிரியான நிஜமான ஆபத்துகளும் இருக்கு. விஷயம் இதுதான், எதையும் முயற்சி பண்றதுக்கு முன்னாடி அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்களுடைய தேர்வு என்னவா இருக்கும்? ஒரு தற்காலிக தீர்வு தர்ற ஐஸ் கட்டியா, அல்லது உங்க சருமத்துக்கு உண்மையான ஆழமான பலனளிக்கிற ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க.